You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, 2024 ஆண்டை கடந்தோம். இப்பொழுது ஒரு நம்பர் மாற்றப்பட்டிருக்கிறது. 2025 அவ்வளோதான். 2025. இதுக்கு முன்னே 2024 அவ்வளோதான் இருந்தது. ஆனால் ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு. ஆண்டவரும் நம்மக்கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறார். கடந்த வருஷம் முழுவதும் அற்புதமாய் ஆண்டவர் நடத்தினார். அதில் மாற்றமில்லை. அவர் நடத்தினதினால்தான் சுகத்தோடு வாழ்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம், இன்னொரு ஒரு நாளை காண்கிறோம். இந்த வார்த்தைகளையும் கேட்கிற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அப்போ இந்த நாளிலே நான் இந்த புதிய வருஷத்தில் துவக்கமாக ஒரு செய்தி கொடுக்கிறதினாலே, தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்போவுமே அநேக வார்த்தைகளை கொடுக்கிறார், நிறைய வார்த்தைகளை கொடுக்கிறார். இப்போ தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு, அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம்? அதை வாக்கு தத்தம் என்று எடுத்துக்கொள்ளுகிறோம். வேதமே வாக்கு தத்தம்தான். தேவன் அநேக வாக்கு தத்தங்களை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை பெற்று வாழ்கிற அளவுக்கு நாம் கூட பக்குவம் அடைய வேண்டும். அப்போ என்ன வாக்கு தத்தம் கொடுக்கிறார் இந்த வருடத்தில்? எனக்கு நான் கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், எரேமியா 42 அதிகாரம் வசனம் 10. எரேமியா 42:10. நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன் என்று ஆண்டவராகிய தேவன் தமது பிள்ளைகளுக்காக நேரடியாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்கதரிசி மூலமாக நாம் இதை பார்க்கிறோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 42 அதிகாரம் முழுவதையும் படிக்க வேண்டும், 41 அதிகாரத்தையும் படிக்க வேண்டும். 42:1 ஒரு வார்த்தை, அப்பொழுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 42:4 அப்பொழுது எரேமியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி. அப்போ என்ன நடந்திருக்கு? 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அப்பொழுது அவன் அப்படின்னு இப்படி பல சந்தர்ப்பத்தில் வார்த்தைகள் குறிப்பிடப்படுகிறது. என்ன ஒரு கூட்டமாக சேர்ந்து பெரியவர்கள், இராணுவ சேர்வைக்காரர்கள், பொறுப்பாக இருக்கிறவர்கள், பெரியோர் சிறியோர் எல்லாரும், சகல ஜனங்களும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு எங்கே வராங்கன்னு சொன்னால் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் வருகிறார்கள். ஏன் அப்படின்னா 41ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே தொடர்ச்சியாக யுத்தங்களும் மரணங்களும் ஏற்பட்டிருக்கிறது. இதை கண்டு 41ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தில் பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரி ஆக்கின அஹிக்காமின் குமாரனாகிய கெதலியாவை நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் வெட்டி போட்டது நிமித்தம் கல்தேயருக்கு பயந்தபடியினால் தாங்கள் எகிப்துக்கு போக புறப்பட்டு பெத்லெகேம் ஊருக்கு அருகான கிம்காமின் பேட்டையில் தங்கியிருந்தார்கள். இவங்க யார்? ஆண்டவருடைய பிள்ளைங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பயந்து, இதற்கு முன்னாடி பிரச்சனை வந்திருக்கு. இப்போ இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்காங்க ஆண்டுடைய பிள்ளைங்க. ஏற்கனவே நிறைய பேர் பாபிலோன் ராஜாவாலே
சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள், பாபிலோனில் இருக்கிறாங்க. அப்போ இருக்கிற கொஞ்ச ஜனம், இவர்களுக்கும் பெரிய ஆபத்து. இந்த நேரத்தில் தான் அவளுக்கு பயந்ததனால ஒரு கூட்டமாக சேர்ந்து எரேமியா கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு எப்படி வாழுறதுன்னு தெரியல, அதனால் எங்களுக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அவங்களே ஜெபம் பண்ணலாம். ஆனால் அங்கே தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்போ எரேமியா கூட அந்த வார்த்தையை கேட்டுட்டு, ஏற்கனவே இந்த ஜனங்களால் பாதிக்கப்பட்டவர் தான் எரேமியா தீர்க்கதரிசி. அளவுக்கு மீறி பாதிக்கப்பட்டிருக்கார். இருந்தாலும் அதை அவர் யோசிக்கலை. ஏன்னா இந்த ஜனங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த மனுஷனை வைத்திருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னபடியே உங்களுக்காக நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே உங்களுக்கு மறைக்காமல் அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஜனங்கள் சொல்கிறாங்க, எரேமியா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அவங்க என்ன சொன்னாலும் நான் உண்மையாக சாட்சியாக நாங்கள் இருப்போம், நாங்கள் ஆண்டவரை விட்டு விலக மாட்டோம், நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்பதாக சொல்கிறாங்க. இப்போது போயிட்டு ஜெபம் பண்ணுறார், எரேமியா ஜெபம் பண்ணுறார். உடனே பதில் வரல. 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் சென்ற பின்பு ஆண்டவருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வந்தது. அப்போ வந்த பிறகு தான் இப்போ அந்த வார்த்தையை அவர்கள் எல்லாரையும், ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களே, அவர்களை எல்லாரும் அழைத்து இப்பொழுது அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், 10ஆம் வசனம், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன். அப்போ பிரியமானவர்களே, இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நாம் மேலே வாசித்தபடி தொடர்ச்சியாய் வருகிற ஆபத்துகளை கண்டு பயப்படுறீங்களா? மனுஷனை கண்டு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு ஏற்ற வழிகளை திறப்பார், உங்களோடு இடைபடுவார். நீங்கள் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களை நான் கட்டுவேன்னு சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் பயத்தால் இடிக்கப்பட்டிருக்கீங்க, பொருளாதாரத்தால் இடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க. பல விதங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் பலராலும் உங்கள் வாழ்க்கை இடிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. நான் உங்களை இந்த வருஷத்தில் கட்டி எழுப்புவேன். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேட்கணும். நான் சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும், கீழ்ப்படிந்து வாழணும், என்னை விட்டு நீங்கள் விலகாமல் உறுதியாக இருக்கணும். அப்பொழுது நான் உங்களை கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்புறீங்களா ஆண்டவருடைய வார்த்தையை? நீங்கள் எந்தெந்த விதத்தில் இடிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறீங்க, கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் இந்த வருடத்தில் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமை ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டின் துவக்க வாரத்தில் உங்கள் வார்த்தையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களை நான் கட்டுவிப்பேன், உங்களை இடிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் தம்முடைய வாக்கை சொல்லியிருக்கிறீங்க. இதை கேட்ட மக்களை ஆசீர்வதியும், வாழ்க்கையில் கிரியை செய்யும். அனைவரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷம் வித்தியாசமாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், நம்பிக்கையில் பெருகட்டும், உம்மோடு இணைந்து வாழட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவரீர் கிரியை செய்யும். நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே நடக்கட்டும். உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.